إن الحمد لله نعمده ونستعينه ومن يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டிவிட்டானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை நேர்வழியை விட்டு தத்தளியும்படி விட்டு விட்டானோ அவர்களுக்கு யாராலும் நேர்வழியை காட்டவே முடியாது. மேலும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் இந்த பயானை கேட்டு இதிலிருந்து ஏதேனும் ஒரு செய்தியை தாங்களும் கற்று பிறருக்கும் எட்டி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எந்தவித தேவைகளும் அல்லாத ஏகனாகிய வல்ல ரஹ்மான் இந்த உலகை பிரம்மாண்டமான படைப்பாக படைத்து அதில் மனிதர்களாகிய நம்மை சிறப்புமிக்க படைப்பினங்களாக படைத்து சொற்பகால அவகாசம் கொடுத்து இங்க வாழ செய்கிறான். இங்கு வாழ செய்யக்கூடிய இந்த உலகத்தை வல்ல ரஹ்மான் எப்படி அமைத்து தந்திருக்கிறான் என்று பார்த்தால் எல்லாவித வசதிகளும் நிறைந்தவாறு இந்த உலகை பிரம்மாண்டமாக அமைத்து தந்திருக்கிறான். அதை அமைத்து அதை இன்றளவும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகிய உள்ள ரஹ்மானினுடைய ஆற்றல் வியப்புக்குரியது. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் மனிதர்களாக இருக்கக்கூடிய அவனுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் ஒன்றை விரும்புகிறான். நாம் கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் கேட்பதை திருப்திப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடியவன் வல்ல ரஹ்மான் மட்டுமே. எனவே இதை உங்களுக்கு விளக்கும் வண்ணமாக நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பதிலளிப்பவன். இதை நமக்கு விளக்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஒரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு எளிமையான முறையில் விளக்கம் அளிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் கேட்பதை விரும்புகிறான். யார் தன்னை அழைத்து தான் மட்டுமே தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன் என்று நம்பி எந்த ஒரு அடியான் ரப்பை அழைக்கிறானோ அப்படிப்பட்ட அழைப்பை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த அழைப்பை ஏற்று அவரிடத்தில் பேசுவதை அவர் தன்னிடத்தில் பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இதுல இருந்து நம்ம ஒண்ணு நல்ல வழங்கணும். நாம நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காக நம்முடைய கவலைகளுக்காக நம்மளுடைய எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய துன்பங்களுக்காக வல்ல ரஹ்மானிடம் நாம் போகிறோம். வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் கேட்கிறோம். நாம் கேட்பதை நாம் அவனிடத்தில் பேசுவதை வல்ல ரஹ்மான் விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட அறிவுடையவன் எப்படிப்பட்ட தூய்மையானவன் என்பதை இதன் மூலமாக இந்த ஹதீஸினுடைய கணத்தை அறிந்து நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயமாக 186வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், வைதா தாலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னிடத்தில் என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால், யாரிடத்துல? நபி இடத்துல. என்னை பற்றி என்னுடைய அடியார் உங்களிடத்துல கேட்டால், இப்படி பல்வேறு கட்ட கேள்விகளுக்கெல்லாம் வல்ல ரஹ்மான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பதிலளிக்கிறான். எப்படி? நபியே, ரூஹை பற்றி, உயிரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள், பதிலளியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? நபி அவர்களின் வாயிலாக பதிலளிப்பான். இன்னும் மறுமை நாளை பற்றி, மறுமையை பற்றி கேட்கிறார்கள், பதிலளியுங்கள் யா ரசூலுல்லாஹ், நபியே நீங்கள் பதிலளியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லுவான். ஆனால்
என்னை பற்றி என்னுடைய அடியான் உம்மிடத்தில் கேட்டால் நபியே நீங்கள் கூறுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக இந்த கேள்விக்கு நானே பதிலளிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அதே அந்த 2வது அத்தியாயம் பின்தொடர்ந்து வருது. அந்த 186வது அத்தியாயத்திலே நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். எப்படி? நான் அவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம 3 கேள்விகள் பார்த்தோம். ரூஹை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் பதிலளியுங்கள் அப்படிங்கிறாங்களா. இன்னும் மறுமை நாளை பற்றி, மறுமை எப்போது வரும், அதனுடைய இது என்ன, அதனுடைய கணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லா, நபியே நீங்கள் பதிலளியுங்கள்னு சொல்றான். ஆனா என்னை பற்றி என்னுடைய அடியான் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் பதிலளியுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக நானே அந்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அதனுடைய இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பவர்கள், என்னை பற்றி அல்லாஹ்வை பற்றி கேட்பவர்களுக்கு அல்லாஹ்வே பதிலளிக்கிறான். நான் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கேன். எவ்வளவு அருகாமையில? இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் வாயிலாக நம்மளுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மனிதர் அல்லாஹ்வை சத்தம் போட்டு பிரார்த்தனை செய்வதை பாக்குறாங்க. நல்ல கத்தி பிரார்த்தனை செய்யறாங்க, அல்லாஹ் அப்படின்னு கத்துறாங்க. அதை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த மனிதரிடத்துல சொல்றாங்க, நீங்கள் காது கேட்காதவனை அழைக்கவில்லை, உங்களுக்கு தொலைதூரத்தில் இருப்பவனை நீங்கள் அழைக்கவில்லை, கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய இன்னும் உங்கள் புரடி நரம்பிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். எனவே சப்தம் இல்லாமல் கண்ணியத்தோடு அடையுங்கள். இன்னைக்கு நம்ம தொழுகையில துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு அதை சரி செஞ்சுட்டா, யா அல்லாஹ் எனக்கு இதை சரி செஞ்சுட்டா அப்படின்னு கேட்கிறோமா? மனசுக்குள்ள கேட்கிறோம். திடீர்னு ஒரு பதட்டம், என்னமே தெரியாம ஒரு பதட்டம், ஒரு பயம் வருது. அந்த நேரத்துல எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நம்ம பார்ப்பாங்க. சத்தம் போட்டு நம்ம கத்தி அல்லாஹ், அப்பதான் அல்லாஹ்வினுடைய அர்ஷில கேட்கும் அப்படின்னு நம்ம கத்துறோமா? கிடையாது. இன்னைக்கு ஒருத்தங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா வேற ஒருத்தங்களை இல்ல, நம்ம பிள்ளைங்களை கூப்பிடணும்னு சொன்னாலே என்ன செய்யணும்?